இப்போ நீங்களும் விஜய் சாரும் ஒரு ஒரு ரூம்ல இருந்தீங்க அப்படின்னா என்ன டாபிக் அதிகமா டிஸ்கஸ் பண்ணுவீங்க? அவர் என்ன அதிகமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க? பயங்கர கலாட்டா நடக்கும். அது வெளில சொல்ல முடியாது. பயங்கர கலாட்டா நடக்கும். ஓகே. செம்ம கலாட்டா நடக்கும். செம்ம ஜாலியா இருப்பாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல வேற மாதிரி, பர்சனலா பார்க்கும்போது வேற மாதிரி. ப்ரொஃபஷன்னா ப்ரொஃபஷன், ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப். அது வேற, இது வேற. செம்ம ஜாலியா இருப்பாரு. செம்ம கலாட்டா பண்ணிட்டு இருப்பாரு. செம்ம ஜோவியலா இருப்பாரு. கம்ஃபர்டபிள் ஜோன்ல நல்லா அவரோட ரொம்ப ஆமா. ஜாலியா அவருக்கு இருக்கிற இருப்பாரு. கம்ஃபர்டபிள் ஜோன்ல ஹி வில் ஓப்பன் அப். கரெக்ட். அது வந்து அதுல குறையே வைக்க மாட்டாரு. ஃபுல்லா கலாட்டா பண்ணுவாரு. நல்ல கலாட்டா பண்ணுவாரு. ஜாலியா இருப்பாரு. சிரிச்சுட்டு இருப்பாரு. சூப்பரா இருக்கும். அப்படியே கம்பேர் பண்ணா அஜித் சார் வேற. அஜித் சார் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இல்ல? இது எல்லாரும் ஜாலி ஃபன். அதேதான். அஜித் அவரும் வந்து ஸ்பாட்ல கொஞ்சம் எல்லார்ட்டையும் ஜோவியலா பேசுவாரு. எல்லார்ட்டையும் பேசிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பண்ணுவாரு. பர்சனலா பார்க்கும்போது ரொம்ப பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இன்னும் ஜாலியா இருக்கும். சில டைம் மகாத்தெல்லாம் பண்ணும்போது ஒரு நேரம் ரூமுக்கு வந்துருவாரு. ரூமுக்கு வந்து நான் இங்க தான் உட்காந்துருக்க போறேன். நீங்க பார்ட்டி பண்ணுங்க எனக்கு தெரியாது அப்படின்னு. நாளைக்கு ஷூட்டிங் இருக்காது போய் தூங்குவேன்னா எனக்கு இதுதான் வேணும். இங்க தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு.